இப்போ என்ன தாண்டா சொல்ல வர? மச்சான் எனக்கு லவ் செட் ஆகாது. ஓகே விடு மச்சான், நான் அதை பற்றி எதுவும் பேசலை. ஓகேவா? சரிவா, நம்ம வெளியில் போகலாமா? ஓகே மச்சான் போகலாம். என்ன மச்சான் திடீர்னு காஃபி ஷாப் கூட்டின்னு வந்திருக்க? டேய் லூஸு, இது ரெஸ்டாரண்ட்ரா. அது தெரியும். எப்படியா இருந்தாலும் இங்கே இப்போ காஃபி தானே ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதை தானே குடிக்க போகிறோம். அதனால தான் கேட்டேன். ஆமாம் மச்சான், இப்போ காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். குடிக்கிறியா? இல்லை மச்சான், எனக்கு காஃபி குடிக்கிற மூடு இல்லை. அப்புறம் என்னடா பண்ணுறது இந்த காஃபியை? நீயே குடிச்சிடு. டேய் மச்சான், உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்திடா. உன் ஃப்ரெண்டு இல்லை மச்சான், இந்தளவு கூட இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். பேசுவடா பேசுவ. ஓகே மச்சான், இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நீ எதுக்குடா? அதான் அந்த அஷ்மி விஷயம். அதான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேனே மச்சான். அப்போ உனக்கு அந்த பொண்ணு வேணாம், வேறு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னா ஓகே சொல்லுவியா? இவன் மட்டும் இல்லைடா, வேறு யார் சொன்னாலும் நான் ஓகே சொல்ல மாட்டேன். சரி மச்சான், உன் விருப்பம். இப்போ என்ன மச்சான் பண்ண சொல்கிற? நான் ஒன்றும் சொல்லடா, உன் விருப்பம் தான் சொன்னேன். சரி மச்சான், காஃபி ஆறுது குடி. குடிக்கிற மச்சான். சரி மச்சான், அதெல்லாம் விடு. ஆமாம் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. கேளுடா. மச்சான், அந்த நம்ம ஜூனியர் அஷ்மிகா இருக்காங்கல்ல? ஆமாம், அந்த குள்ளச்சி. இப்போ அந்த குள்ளச்சிக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை மச்சான். அந்த பொண்ணு கிளாஸில் இன்னொரு ஒரு 3 பொண்ணுங்க இருக்கும்ல, அது ஒரு கேங் மாதிரி. ஆமாம், அந்த டீனா கேங்க்கு. இப்போ அந்த கேங்க்குக்கு என்னடா? இல்லை மச்சான், அந்த பொண்ணு ஒன்று ஏதோ லவ் பண்ணுதா என்ன? சே, டீனா அந்த மாதிரி பொண்ணு இல்லைடா. அது எப்படி மச்சான் உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் மச்சான், டீனா அந்த மாதிரி பொண்ணு இல்லை. இல்லை மச்சான், அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு. அதனால் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. சரி மச்சான். எதையாண்டா திடீர்னு கேட்டேன்? சும்மா தான் மச்சான் கேட்டேன். சரி மச்சான், வேறு ஏதாவது பேசணுமா? ஏன்டா, ஏதாவது கிளம்ப போறியா என்ன? இல்லை மச்சான், ஒரு வேலை இருக்குது அதான். அது என்ன மச்சான் எனக்கு தெரியாத வேலை? ஏன், அது உன் பர்சனல் ஒர்க்கா? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? சே, அப்படிலாம் எதுவும் இல்லைடா. அப்புறம் என்ன மச்சான்? இல்லை மச்சான், அந்த பசங்க வரேன்னு சொன்னானுங்க அதான். யார் அந்த 2 ஜோக்கர்ஸும் வருமே அதுங்களா? அவனுங்களே தான் மச்சான். என்னவா அவனுக்கு? அவன் தான் மச்சான், அவனுக்கு வந்து அந்த ராஜு, அவனுக்கு வந்து அந்த குள்ளச்சிக்கிறால குள்ளச்சி மேலே ஒரே லவ்வான். என்னது, அஷ்மி சிஸ்டர் மேலேயா? ஆமாம், உன்னோட சிஸ்டர் மேலே தான். எவன்டா அவன்? எவன் சொல்லு, அவனுங்களை உண்டு இல்லாமல் பண்ணிடுறேன். டேய் நீ ஏன்டா பொங்குற? என்ன மச்சான், இது என்ன பொங்கல் நினச்சியா பொங்கி வர்றதுக்கு? இது ஆத்திரம் மச்சான், எனக்கு கோவம். உனக்கு என்னடா அந்த பொண்ணு மேலே அக்கறை கோவம் வர? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன்? இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். அவங்க என் சிஸ்டர்டா. சரி, நீ தான் பார்த்துக்கணும், யாரும் இல்லைன்னா. நீ சொன்னாலும் சொல்லலாம், நான் தான் பார்த்துக்குவேன். சரி மச்சான், நம்ம அங்கே போகலாமா? ஓகே மச்சான், இரு லாஸ்ட்டாக குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. இங்கே பாரு மச்சான், எவ்வளோ அழகாக இருக்கு. ஆமாண்டா மச்சான், செம்மையாக இருக்குல்ல மச்சான். அதை வந்துட்டானுங்க பாரு. வா ராஜ். வணக்கம் தலை. தலை, நானும் வந்திருக்கேன் தலை. நானும் வந்துட்டேன் தலை. தெரியுதுடா. என்னடா ஒரே பிஸியாக இருக்கீங்க போல, ஆளே காணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தலை, சும்மா தான். ஆமாம் தலை, எந்த ஒரு பிஸிலாம் இல்லை. அப்புறம் ஏன்டா இவ்வளோ நாளாக வரவே இல்லை? இல்லை தலை, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதான். உனக்கு என்னடா பிரச்சனை? நீ நல்லா தானே இருக்க. அது எங்க தலை, அவன் நல்லாவே இல்லை. அது எங்களுக்கே தெரியுமே. என்ன தலை ஏதோ பேசுறீங்க, ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீங்கள் ஏதோ காமெடி பண்ணுறீங்கன்னு நினச்சேன், அவ்வளோதான். எங்களை பார்த்தா கலாய்க்கணும்னு தோணுதா தலை உனக்கு? டேய் ஃபஸ்ட்டு நிறுத்துடா, சும்மா தலை நீனு தலைலாம் சொல்லக்கூடாதுடா. அது ஏதோ பெரியவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. டேய், அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைடா நாங்கள், நீங்கள் அந்த அளவுக்குலாம் பேசுறதுக்கு. நீங்கள் இப்படிலாம் கூப்பிட்றதுக்கு சீனியர்னே கூப்பிட்டு போங்கடா, அதுவே நல்லா இருக்கு. ஓகே சீனியர். சீனியர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்தேன். என்னடா சொல்லு. சீனியர், நான் அஷ்மி கிட்ட என் லவ்வை சொல்ல சொன்னனே. என்னது? இங்க வேற ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது.
ஏற்கனவே அவன் சொல்லிட்டு இருந்தான். சும்மா சொல்கிறான்னு நினச்சேன், உண்மையாலுமே லவ் பண்ணுறானோ? என்ன என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் புரியலையா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஏய் ஆமாண்டா, அந்த பொண்ணு யாருமே லவ் பண்ணலையாம். என்ன இவன் இப்படி சொல்கிறான்? அந்த பொண்ணு பிரின்ஸை தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னுச்சு. இவன்கிட்ட இவன் பொய் சொல்கிறான். ஒன்றுமே புரியலையே. என்ன சீனியர் சொல்கிறீங்க? டே என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணுற? சீனியர், அவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஷாக்கான நியூஸ் சொன்னால் இப்படி தான் ஆயிடுறான். இது என்னடா புதுசாக இருக்கு? ஆமாம் சீனியர், அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். டே இந்த மாதிரிலாம் இருக்காதடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. அவன் எப்பயுமே இந்த மாதிரி தான், ரொம்ப சேட் ஆகிட்டானா இந்த மாதிரி ஆகிடுவான். இது என்னடா புதுசாக இருக்குது? என்ன சொல்கிறீங்க சீனியர்? அப்போ உண்மையிலுமே அஷ்மி யாரையும் லவ் பண்ணலையா? ஆமாண்டா, அஷ்மி யாரையும் லவ் பண்ணலை. அஷ்மியோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசினேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க அவள் யாரையுமே லவ் பண்ண மாட்டாளாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னது, இவன் என்ன புதுசு புதுசாக சொல்லுன்னு இருக்கான்? ஏன் இவன்கிட்ட இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கான்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, எனக்கு தலை வெடிச்சிடும். அந்த பொண்ணு என்னடான்னா ட்ரீமில் பார்த்தேன்னுது. இவன் என்னடான்னா அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணவே இல்லைன்றான். நடுவில் நானும் என் ஜெனியும் மாட்டிகிட்டு இருக்கோம். கடவுளே, எங்களை எப்படியாவது காப்பாற்றிடு. இப்போ என்ன சீனியர் பண்ணுறது? எனக்கு அஷ்மி இல்லாமல் என் லைஃபே இல்லை சீனியர். எதுக்குடா ஃபீல் பண்ணுற?